4 பேர் 4 விதமா பேசி கேள்விப்பட்டிருப்போம். அப்படி பிரபலங்கள் 4 பேர் 4 விதமா பேசினதை இப்ப பார்க்கலாம். போராடி கொண்டிருக்கின்ற அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு என்ன தயக்கம்? அதுல என்ன ஈகோ இருக்கு? பேச்சுவார்த்தை நடத்தி நாங்க கொஞ்சம் கொஞ்சமா செயல்படுத்துறோம், கோரிக்கையை நிறைவேற்றுறோம்னு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். காவல்துறை வைத்து அவர்களை அடிப்பது எல்லாம் நிச்சயமா தவறு. அது அவரை கைது செய்வது தவறு. யாரும் கைது செய்யக்கூடாது, யாரும் துன்புறுத்தக்கூடாது, அச்சுறுத்தக்கூடாது. அது இல்லாமல் நீதிமன்றமும் இப்போ இன்னைக்குள்ள போராட்டத்தை திரும்ப பெற வேண்டும், முடிவு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இதெல்லாம் மனதிலே வைத்து, இதில்லாமல் இன்னும் ஒரு மாதத்தில் 10வது தேர்வு, அதுக்கு பிறகு 12வது தேர்வுலாம் நடைபெற இருக்கிறது. அந்த பிள்ளைகளுடைய கனவு அதெல்லாம் நினைவாக்க ஆசிரியர்கள் எல்லாம் மீண்டும் வேலைக்கு போக வேண்டும். அரசாங்கம் அதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும். கோரிக்கைகளை நிறைவேற்ற உத்தரவாதம்னா கொடுத்து இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வர வேண்டும். 1,21 லட்சம் பேர் தமிழர் அல்லாத பிற மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய சாலையோர கடைகள் நடத்துவதிலிருந்து, சாதாரண மெட்ரோ வாட்டரில் வேலை செய்வதிலிருந்து, அதே மாதிரி எல்லா பதவிகளும் கிராமப்புறத்தில் இருக்கிற கரும்பாலைகளில் வேலை செய்வதிலிருந்து இன்றைக்கு லட்சக்கணக்கான வடமாநிலத்தவர்கள் வந்து இறங்கி கொண்டே இருக்கிறார்கள். மண்ணின் மக்களுக்கான வேலை வாய்ப்பு உரிமை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தமிழ்நாட்டினுடைய இளைஞருடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்கி அவருடைய வாழ்வுரிமை முற்றுமுழுமாக பறிக்கப்படுகின்ற ஒரு பேர் அவலம் இருக்கிறது. போராட்டம் நடத்துறது அவங்களுடைய ஜனநாயக நாட்டில் உரிமை, அரெஸ்ட் பண்ணுறது காவல்துறையினுடைய உரிமை. நான் கேட்குறது, அரெஸ்ட் பண்ணால் உடனே ரிமாண்ட் பண்ணி உள்ளே அனுப்புங்க. நைட்டு 2 மணி வரைக்கும் நீங்கள் பாட்டுக்கு ஒரு மண்டபத்தில் ஆடு மாடு அடைக்கிறது மாதிரி அடக்கி வைக்கிறீங்க. பாவம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், அதிலும் பெண்கள் நிறையா இருக்காங்க. கண்மூடித்தனமாக இது நடக்குது. ஒரு அம்மா ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு அதிமுக அரசு நடக்கும்போது அவங்க இந்த மாதிரி சித்திரவதைப்படுறத அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் விரும்பலை. எங்களை மாதிரி பல கட்சிகள் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இவங்க போராட்டத்தை நிறுத்தி கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்தா நல்லதுன்றது எங்களுடைய கருத்து. ஒரு போராட்டம் நடக்குதுன்னு சொன்னால் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை வச்சு அல்லது கலெக்டர்களை வச்சு அந்த போராட்டத்தை எப்படியாவது நீர்த்து போக செய்கிறது, அல்லது ஒரு தொடர்ச்சியாக 10 நாள் 15 நாள் போராடிட்டாங்கன்னா அதோடு அப்படியே விட்டுறது அப்படின்ற ஒரு மனநிலை, ஒரு போக்கு இருக்குது. அது சரியானதாக கிடையாது. அப்புறம் அவர்கள் உறுதியாக போராட்ட காலத்தில், இன்னும் போராட்ட காலத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய சூழலில் 95% ஆசிரியர்கள் வந்து வேலைக்கு வந்துட்டாங்கன்னு பொய்யான செய்திகளை ஊடகங்கள் மூலம் சொல்கிறது எல்லாமே இது ஒரு ஜனநாயகத்தின் கடமை போல, ஒரு ஜனநாயகத்தின் ஒரு அங்கமாக எனக்கு தெரியலை. இது எது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்கள் வந்து மக்களுக்கு எதிரான மனநிலையிலே இருக்கிறது என்பது வந்து வெறுப்பை தான் உண்டு பண்ணும்.